மூசிகவாசனம், விநாயகம், வேலவா, மயில் வாங்கிக்கிற முருகன், அந்த அழகுமலை காத்த அந்த மாய அவதாரம், செங்கருக சாஞ்ச மரத மரத்தை படகர நேரம் நமக்கு மெய்யா இருந்தான். ஒரு சிறிது நேரம் என் இடத்துல வந்து உட்கார் பாட்டை முப்பாட்டம் மேலே வச்சு நீ செவச்சது மெய்யா இருந்தான். ஒரு சிறிது நேரம் என் வலதோடு வந்து உட்காருப்பான். மாலியப்பர கருப்பசாமி அந்த 18ஆம் மணி மேலே அமர்ந்தது உண்மையினா, அந்த 14 வயசில் பாண்டி பூசாரி நீ தட்டி எழுப்பி கொடுத்தது மெய்யா இருந்தா. ஒரு சிறிது நேரம் என் நாக்கில் வந்து உட்காருப்பான். சரி, சரி சரிப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. சரி, சரிப்பா, அப்படியா? சரி. கருப்பசாமி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, துருவா வழக்காடி பார்த்தது எந்த ஊர்? சரி, கேரளா போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, பழைய இரும்பு வியாபாரமெல்லாம் பண்ணுறான். என்ன வியாபாரம் பண்ணுறான்? பழைய இரும்பு வியாபாரமெல்லாம் பண்ணுறான். அப்படின்னா போய் காலில் விழுந்துட்ட ஓடு. அதனால் கருப்பசாமி சரி சரி, அதனால் ஓடி போய் பார்த்ததில் ஆனால் முன்னேற்றது என் கண்ணுக்கு தென்படலை. நானும் 5 வருஷமாக தொழில் பண்ணுறேன். அப்படி தானே? சாப்பிட்றது கூட ஒரு சில நேர காலகட்டத்தில் ஒரு தடுமாட்டம் ஆயிடுது இல்லையா? அதனால் இப்போ இருக்கிற இடத்துல வந்து அங்கேயும் இடஞ்சல் கொடுக்குறாங்க இல்லையா? அங்கே போய் இருக்கும்போது ஒரு பேச்சு, உப்பு ஒரு பேச்சு. அதனால் இப்போ தெராசில் ஒரு பொருள் வச்சுட்டு கூட மறுபடியும் எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலையெல்லாம் வந்து அமையுது. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு எந்த வித பிரச்சனையும் உனக்கு அதே இடத்துல உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து உனக்கு இப்படி எதாவது வந்துச்சா இல்லையா? அன்னையிலேருந்து எச்ச அடைஞ்சலாக இருக்குதா? அப்படி தானே? அதனால் இன்னையிலேருந்து உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து உனக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்து கருப்பசாமி 4 பேருக்கு போல் நல்லபடியாக உனக்கு அந்த அதே இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு வருமானத்தை கொடுத்தா போதுமா? போதும்ல? போய் காலில் விட்டு. சரிப்பா, சரி. அதே போல் உனக்கு இன்னையிலேருந்து நல்லபடியாக வேலையை அமைச்சாச்சு. நாளைக்கு வெடியும் பொழுதே உனக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாள் அங்கே நம்ம போயிருக்கிற பஞ்சம்பளைக்கு வந்திருக்கான். அதனால் ரேட்டுனாலும் ஒன்றும் பேச முடியாத சூழ்நிலை. திடீர்னு காலி வண்டியர் அப்படின்னு என்ன பண்ணுறது? அப்படிங்கிறதுனால ஒரு பயந்துட்டு இருக்கேன். இன்னையிலேருந்து நான் கருப்பை உனக்கு கூட வந்து உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து இன்னையிலேருந்து நான் கருப்பை உனக்கு காப்பாற்றினா போதுமா? ஒரு ஜோடி ஆள் கூட முதல் விஷயம் இன்றைக்கி நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி நான் கொடுக்குற வேலையை கொண்டு வச்சிருக்கேன். வியாபாரம் உனக்கு 4 பேர் இருந்தால் 4 பேர் ஓடி போயிடுவேன். உனக்கு அதே இடத்துல தங்கி இருந்து வேலை செய்யறதுக்கு ஆளுமை அமைச்சு கொடுத்து அதே ஒரு நீ எதிர்பார்த்தது போல் நீ தனியாக அங்கே போய் வியாபாரம் பண்ணல, நான் கருப்பை நின்று உனக்கு நான் வியாபாரம் பண்ணி கொடுத்து அதே இடத்துல 30 நாள் இன்னும் மேலும் உனக்கு வளர்ச்சியை கொடுத்தேன். நாளையிலேருந்து உனக்கு நல்ல வருமானம். இன்னும் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் ஆளுங்க வந்து நல்ல ஆளாக செட் ஆகிடும். அது வரைக்கும் நீயே பாரு. தொழில் பண்ணுறதே பைசா ரொம்ப கஷ்டம். நான் தான் எனக்கு போய் சொல்லிட்டேன். இன்றைக்கி நான் தான் சொல்லிட்டேன், எந்த நேரம் வேணாலும் தூக்குன்னு சொன்னால் ஓடுறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு தரமாட்டோம். வேணும்னா வந்து பெருசாக பழைய எலும்புக்களை வச்சுருக்கேன், அவ்வளோதான். பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. நாளையிலேருந்து கருப்பனோட வேலை சரியா? இன்றைக்கி இதை கொண்டு வச்சிரு, நான் கூடவே இருக்கேன். இது எல்லாரும் சாப்பிட்டு நான் கூடவே இருந்து என் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவேன். அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துக்கிட்டேன். நான் கூடவே நாளையிலேருந்து நல்ல வியாபாரத்தை கொடுத்துருவேன். கருப்பசாமி மறுபடி கூட்டலை விட்டு துருவா வழக்காடி பார்த்ததுல எந்த ஊருப்பா? சரி, சரிப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. கருப்பசாமி துருவா வழக்காடி பார்த்ததுல பல்லடம் போயிடுச்சு. பல்லடம்
போய் மறுபடியும் காலையில் எடுத்துகிட்டு வரலாம். சரி, எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டி எனக்கு போரில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கணும். அப்படியே இல்லையா? அப்படின்னா போய் மறுபடியும் கால் வந்துட்டு நீ ஒரு 20 சென்ட் விற்கணும். அப்படி தானே? நீ போய் உட்கார், நான் கூப்பிட்றேன். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா இப்போ நான் வந்து சரிப்பா ஒரு வாரமாக இப்போ சிக்கல் இருக்கியா? அப்படி தானே? அதனால் விவசாயம் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணிடலாமா அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். உனக்கு விவசாயத்தை தவிர்த்து வேறு எதுவும் வேலை எதுவும், அதனால் சைடு பிஸ்னஸை வேணால் வேறு எந்த தொழில் வேணால் பண்ணலாம். மெயின் பிஸ்னஸ் வந்து விவசாயம். அதில் உனக்கு நான் கருப்பசாமி வருமானத்தையும் கொடுத்து அதுக்கு உன்னோட செலவையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். அப்படி தானே? அதே போல் உனக்கு வருமானத்தை கொடுத்து செலவையும் கொடுத்து அந்த இடத்துல இருந்து ஒரு மரத்தை எடுக்கணும்னால எடுக்கலான்னு பார்த்து போட்டு அப்புறம் மறுபடியும் முயற்சி பண்ணிட்டு வேணாம், இன்னொரு 6 மாதம் ஆகும். இன்னும் 6 மாதம் சிக்கல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இப்போ அதில் வந்த புளிய மரம் எவ்வளோ வந்து புளிய காய்க்கும் எவ்வளோ காய்க்குன்னு சொல்லு. சரி, பொதுவில் வீடு எப்படி கட்டுவேன்? சரி, இப்போ அதை எடுக்க நம்ம என்ன பண்ணுறது? சரி, அதில் வெள்ளாமல் வந்து அவனுக்கு எவ்வளோ வந்துடும் அது நீ சொல்லு. அப்புறம் எப்படி நீ அதை எடுக்க வச்சு யோசிக்கிற? நான் அதெல்லாம் கேட்கல. அது யாரோட இடத்துல இருக்குது? நீ அதை எடுத்து நீ அந்த இடத்துல நீ முதல்ல உனக்கு சேர்ந்திருந்தால் இருக்கக்கூடாது. முதல் வேலை அதை எடுத்து சரியா? அதுக்கப்புறம் இப்போ நான் கனியை கொடுத்து விட்றேன். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு அந்த போரில் உள்ள பிரச்சனை தீர்ந்துடும். நீ நினச்சது போலே உன்னி வந்து மேலும் மேலும் கடன் ஆகிறதுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை. வர தை மாதம் வரைக்கும் கருப்பசாமி கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் தை 5ஆம் தேதிக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல வருமானம் வரும். வர செலவு எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதே போல் எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக கருப்பை உனக்கு காப்பாற்றியும் கொடுத்துறேன். அதே போல் எனக்கு வந்து சரி, எப்போவுமே நான் வரும்போது நேரத்துலேயே நீயும் வந்து எனக்கு வந்து பணிவிட செய்யணும் ஒரு ஓரம் ஒரு ஆசையும் இருக்கா இல்லையா? அதனால் இருக்கிற வேலையை நீ வந்து செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணும். பணிவிட செஞ்சேன் என்ன பண்ணுவேன்? செஞ்சுட்டு போவில்லை. எனக்கு வந்து பணிவிட செஞ்சுட்டு போ. அந்த பணிவிட செய்யறதுலேயே உனக்கு ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே நீ நினச்சது அத்தனையும் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். நேர காலம் சரியில்லை அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து உன்னைய பணிவிட செய்ய சொல்லியிருக்கேன். பணிவிட செஞ்சு 6 மாதத்துக்குள்ள உனக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து அதே மாதிரி வீட்டுக்கு பாலக்காலம் போட்டு நான் கருப்பசாமி உனக்கு நிம்மதியான வாழ்க்கை அதே பிஸ்னஸில் உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்தாரு. நான் தான் நேற்றுக்கு வரைக்கும் இல்லை, நான் தான் சொல்லிட்டேனே உனக்கு நேரம் சரியில்லை, அதனால் எனக்கு வந்து நீ பணிவிட செய், உனக்கு கொடுக்குறது அது ஒன்று தான் வேலை, அதை செய், உனக்குள்ள பிரச்சனை நான் தீர்த்து கொடுத்தேன். அப்படி பண்ணால் போதும்ல? கிட்டவா கிட்டவா நீ பிஸ்னஸ்ன்னு பார்த்தா அப்படின்னா உனக்கு விவசாயம் தான், அதனால எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு குழப்பமே இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கருப்பங்கிட்ட எனக்கு ஒடியா நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் வை. நான் கருப்பன் கூடவே இருந்தேன். இதை கொண்டுட்டு போய் போர் இருக்குது இல்லை போர் அந்த இடத்துல 4 அறுத்து போட்டுரும். அது எப்படி இறங்காதுங்கிறது நாளைக்கே நீ பாரு சரியா? நான் கருப்பசாமி யாருங்கிறது இதுலேயே நீ தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு அதில் எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். இன்னையிலேருந்து எந்த குழப்பம் வராது சரியா? அதனால் பிஸ்னஸ் மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இன்னையோட மறந்துடும் சரியா? உனக்கு மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்து உனக்கு கடனையும் கட்டி வீட்டையும் கட்டி கொடுத்து உனக்கு லாபத்தை கொடுத்தா போதும்ல, உனக்கு அதே வருமானத்தை உனக்கு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துருவேன். அப்படியா? சரி சரி, அந்த இடத்துல இருந்து மண் மட்டும் எனக்கு கொண்டாந்து கொடு சரியா? வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு கொண்டாந்து கொடு. நீ எதிர்பார்த்தது போலையே நான் கருப்பசாமி உனக்கு அதையெல்லாம் மாற்றி அமைச்சிடுறேன். இதை போர் குழிக்கிட்ட கொண்டு போகும்போது 4 அறுத்து போட்டுட்டு எனக்கு கருப்பசாமி நீ இதே எனக்கு வழி கொடுக்கணும் அப்படி என் சாம்பலும் அந்த குழிக்கிட்ட போடு. நீ எதிர்பார்த்த மாதிரி செலவில்லாமல் உனக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துறேன். நான் கருப்பை யாரும் நீயே பார்த்துருவேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார்ப்பேன் கூடவே வரும். வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கருப்பசாமி மறுபடியும் கோபி போயிடுச்சு.
எனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை அமைச்சு கொடுத்தப்பா. கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. அப்படி இடமான நல்லபடியாக சிறப்பாக நீ எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக கருப்பேன் கல்யாணத்தை அமைச்சு கொடுத்துட்டேன். அதனால் என் மகன் எங்கே? எனக்கு அமாவாசைக்கு என்ன சொன்னேன்? பௌர்ணமிக்கு எனக்கு அவன் வந்து மாலை ஓடணும் வர ஞாயிற்றுக்கிழமை. என் வாக்கில் கரெக்டாக இருந்தேன். ஏதோ போன டைம் பார்த்தேன், சரி மறுவீடு அழைப்பிக்கு போயிருக்கியா, அதனால் என் தாயின் தகப்பனை வந்ததுனால நான் மன்னிச்சு விட்டுட்டேன். அதனால் உன் மகனும் உன் மருமகளும் கொண்டாந்து எனக்கு மாலை ஓடணும். அதனால் கருப்பசாமி நான் கூடவே இருந்து தை அமாவாசைக்கு நீ சொன்னதை கருப்பசாமி 2 இடம் வெட்டி எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டு எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டேன். இருக்கிற காலங்கள் எனக்கு உசுரோடு நல்ல முறையாக நோய் நொடி இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி தரணும். அதானே கேட்டேன். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து லேட் ஆகாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. தவறாமல் என் பாதத்தில் விலகிற மாதிரி 2 மாலை எனக்கு பாட்டில் வாங்கிட்டு சுருட்டு வாங்கிட்டு நீ 2 பேர் உன்னோட மகன் உன்னோட மருமக எப்போ கொண்டு வருவேன்? வர ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்துடணும். சரியா? நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு சாப்பிட சொல்லிடு. நான் அதனால தான் மறுபடியும் 2 நாளில் என்னை வந்து பார்த்துட்டு போக சொன்னேன். அதனால் உனக்கு அதை மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டு உன் மகனுக்கு கொடுத்துரு. நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. அதே போல் கல்யாணத்தில் லேட் ஆனாலும் வாரிசுக்கு லேட் இல்லாமல் கருப்பை கூப்பிட்டு கொடுக்குறப்போ அதை நான் அமைச்சிட்டு வந்துடுறப்போ உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? கருப்பசாமி மாடி நெருப்பரிச்சல் பயிற்சி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியாக ஏதோ ஓரளவுக்கு கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அதே நிரந்தரமாக பண்ணணும். அப்படி தானே? விசேஷத்துக்கு என்னடா மகனை பண்ணேன்? சரி, அதனால் இப்போ என்ன பண்ணுறது? அதனால் வந்து ஒரு சரி சரி போய் காலில் விழுந்துட்டு வா, பார்த்துட்டு வந்துடும். நீ எதிர்பார்த்தது போலயே நல்லபடியாக கருப்பசாமி இப்போதைக்கு நீ அதை ஆற போட்டுரு. நான் உனக்கு எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லதாக பண்ணி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து உனக்கு மகளாக உனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அதையும் பண்ணி கொடுத்துட்றேன். உனக்கு வியாபாரத்தையும் கருப்பசாமி உனக்கு நல்ல முறையாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதை நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதெல்லாம் நாளையிலேருந்தே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். எனக்கு அதில் ஒரு ஷேர் கொடுத்துருவீல்ல? உனக்கு நான் நாளையிலேருந்தே நீ போ, நான் உனக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்துட்றேன். எந்த வித குழப்பம் இல்லாமல் நம்ம நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். இதை வியாபாரத்துக்கு வச்சுக்கோ. இதை வந்து மகனுக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு என் சொன்னபடி மருமகளும் கேட்கணும், மகனும் கேட்கணும். கருப்பசாமி அதிலெல்லாம் எந்த மாற்றம் இல்லைடமான. அதுக்கு எந்த வழியாக இருந்தாலும் உனக்கு கண்ணுக்கு முன்னாடியே காட்டுறப்போ கூடவே இருக்கிறப்போ உனக்கு நல்லபடியாக அதே மாதிரி அமைச்சு தரப்போ சாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கருப்பசாமி மறுபடி செட்டிக்கா வளைய முயற்சி. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா ஒரு சில சலசலப்பு, ஒரு சில இடைஞ்சலெல்லாம் வரேன். எவ்வளோ நாள் உனக்கு பாதுகாப்பாக இருக்க சொன்னேன்? 5 மாதத்துக்கு எல்லா பிரச்சனையும் தேடி வரும். எல்லா இடத்துலையும் கவனமாக இருந்து கருப்பசாமி நீதே என்ன எல்லாம் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் யாருக்கிட்டமே வாய் விட்டுற வேணாம். பிள்ளைங்க விஷயத்துலேயே இருந்தாலும் சரி, இப்போ இடம் விற்கிற விஷயத்துலேயே இருந்தாலும் சரி, நான் கருப்பசாமி குணம் நின்று உனக்கு நான் சப்போர்ட்டாக இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். 5 மாத காலத்துக்கு எல்லா விஷயத்துலையும் கவனமாக இரு. நீ எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு உனக்கு நல்லபடியாக வச்சிட்றேன். சரியா? ஆனால் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன். உன் வாக்கில் நீ எப்படி இருக்கணும்? உன் வாக்கு என்ன வாக்கு நீ சொல்லு.
அப்புறம் எனக்கு வந்து இருப்படம் அங்கே கொடுத்துருக்கிறேன்னு இருக்கேன். அந்த இருப்படத்துக்கு உண்டான வழி என் வாக்கில் நான் கரெக்டாக இருக்கிறேன். உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் பிள்ளைகளை காப்பாற்றி எல்லாம் சரி பண்ணிடுவேன். உன் வாக்கில் யார் இடைஞ்சல் வந்தாலும் அந்த இடத்துல எனக்கு கொடுத்தது தான். அதுக்கு உண்டான வழி நீ தான் மன்னிக்கணும். அதுக்கு பொறுப்பு நீ தான். சரியா? இடத்த மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அவ்வளோ அதை மாற்றணும் அப்படின்னா ஒரு சில இடைஞ்சலெல்லாம் கண்டிப்பாக வரும். என்ன பண்ணுறது? மாற்றுற சூழ்நிலை கண்டிப்பாக வருமா? நான் இதெல்லாம் தெரிஞ்சு தான் போன மாதமே உனக்கு சொன்னேன். 5 மாதத்துக்கு எல்லா இடையூறும் வரும். அதில் வந்து கருப்பசாமி நானே அரை அடி ஒதுங்கி நிற்கிற சூழ்நிலையும் வரும். அப்போ நீ அந்த இடத்துல நீ தான் முடிவெடுக்கணும். அது நீ தான் முடிவெடுத்துக்கணும். ஒரு உசுரை எடுத்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி நான் உசுறு ஓட்டமாக நான் வைக்கும்போதே உனக்கு சொன்னேன். அந்த இடம் உனக்கு கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அதில் கன்ஃபார்ம் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. எந்த மாற்றம் இல்லாமல் உனக்கு அதே இடம் தான் அப்படி நீ கேட்டு சொன்ன இல்லை. நான் அது எனக்கு தெரியாது. நான் வந்து கன்ஃபார்மாக இல்லையான்னு கேட்டு முடிவெடுத்தோமா இல்லையா? எடுத்தோம்ல. அப்போ நீ வந்து பேச்சு மாறணும் அப்படின்னா என் சகோதரன் எடுக்கும்போது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டா அது காலத்துக்கும் பிரச்சனை தான். நான் அதெல்லாம் சொல்லலை, விற்க சொன்னது நான் தான். ஆனால் அந்த இடத்துல வந்து இடத்த மாற்றுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன். ஒரு 8 நாள் தரேன். 8 நாளுக்கு ஒரு முடிவு எடுத்து நல்ல முடிவை எடுத்து வா. நீ தான் முடிவு எடுக்கணும். சரியா? அந்த சங்கடங்கள் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஆனால் கன்ஃபார்மாக இல்லையான்னு கேட்டுட்டு தான் உனக்கு நான் அங்கேயே வைக்க சொல்லி உத்தரவு கொடுத்தேன். அப்படி தானே? மறுபடியும் கலந்து பேசு. அதுக்கு இல்லை அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். அதை தான் கலந்து பேச சொல்லி 8 நாள் சொன்னேன். நான் உன்னை பேசாமல் உன்னை முடிவெடுக்க சொல்ல. நீ போய் கலந்து பேசு. முடிவு ஓகே வருதா வரலையான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 8 நாள் கழித்து என்னை வந்து பார். அடுத்த வியாழக்கிழமைக்கு வா. எந்த முடிவாக இருந்தாலும் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடு. இல்லாட்டி உனக்கும் பிரச்சனை தான். அப்படி தானே? அதனால் நீ அடுத்தவன் பேச்சை கேட்டு நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இப்போவே பேச்சு ஓடிட்டுருக்கு. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எதுவாக இருந்தாலும் நல்லதாக முடித்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பம் கொடுத்துறேன். 5 மாதத்தில் என்ன கேட்காம 6 கிட்ட வாய் விட்டுறாத. விட்டு அப்படின்னா கெட்ட பேர் வந்துடும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். கிட்டவா அரை வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார். எந்த முடிவாக இருந்தாலும் வந்து சொல்லு. அந்த முடிவுக்கு உண்டான முடிவு நான் கருப்பம் கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி ஒருப்பா. சரி சரி. கருப்பசாமி மறுபடி காங்கைய முயற்சி. இதில் கட்டட மேஸ்திரியா இருப்பா. நீ கட்டட மேஸ்திரியா? ஓடி போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நீ போய் உட்கார்றமானே கூப்பிட்றேன். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உன்னோட எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து தொழில் எனக்கு அமைச்சு கொடுக்கணும். அப்படி தானே? கேட்ட வேலையும் போச்சு, பார்த்த வேலையும் போச்சு. அதனால் பணத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அதனால் நிம்மதியான வாழ்க்கை அமைச்சு தரணும். அப்படி தானே? இன்னும் ஒரு 21 நாள் பொறுத்துக்க. சரியா? 21 நாளில் உனக்கு ஒரு வேலையை நான் அமைச்சு தரேன். முதல் சில்லற வேலை தான் வரும். அந்த வேலை செய். அதுலேருந்து மேலும் மேலும் படி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உனக்கு எதிர்பார்த்ததை விட உனக்கு நல்லபடியாக வேலை அமைச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துற முடியும். நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன், என்னோடய சாம்ப கோர்ட்டு தான் பேசும். எவன் சொன்னாலும் சரி அதை பற்றி நீ மண்டையிலே போட்டுக்கலாம். உனக்கு கூடவே இருக்கிறேன். வேலையை கொடுத்துட்றேன். நீ சம்பாரித்து கடனை கட்டல உருவாக்கினா போதுமா? உருவாக்கி தரம்போ. கரடி பத்ததில் எந்த ஊருப்பா? சரி. கருப்பசாமி மறுபடி புளியம்பட்டி வச்சு போய் காலில் விழுந்துட்டு வாப்பா.
கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம நினச்ச மாதிரி நம்மளுக்கு வந்து அதே பொண்ணு வந்து அமைஞ்சு நிச்சயம் நடந்தது மாதிரியே கல்யாணமும் நடச்சி குடிக்கணும். அப்படி தானே மகனே? அதே மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வரணும். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து வேறு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கான். பண்ணிட்டுருக்கானே இல்லையா? அதனால் இப்போ அதே பேச வைக்கணும். போய் காலையில் வந்துட்டா பார்த்துட்டு. சரிப்பா கருப்பசாமி, உன்னோட எதிர்பார்த்த மாதிரியே ஒரு 30 நாள் பொறுத்துக்க. 30 நாளுக்குள்ளே பேச வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு நான் முயற்சி பண்ணிடுறேன். அப்படி பண்ணால் போதுமா? நீ கார்த்திகை தேதிக்குள்ளே கல்யாணமே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து வர்ற 30 நாள் ஆயிடணும். அதுக்குள்ளே நான் போய் அங்கே வழக்காடணும். அங்கே வந்து பேசுகிறதுக்குண்டான வாய்ப்பே கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதனால் குறுக்க நிற்கிறான் 2 பேர். என்ன ஆனாலும் இவனுக்கு கட்டி கொடுக்கக்கூடாது, என்ன முயற்சி எடுத்தாலும் அப்படின்னு. அதனால் என் ஆலயத்துக்கு வரும்போதே சிம்டம் தெரிஞ்சுது. அப்புறம் மறுபடியும் சும்மா போச்சு. அப்படி தானே? அதனால் எண்ணி 30 நாளுக்குள்ள உனக்கு நான் பேசுறதுக்குண்டான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி உருவாக்கினா போதுமா? கிட்டவா. இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். இல்லை, அவளே கிழிச்சது தான். இந்த சூழ்ச்சினாலெல்லாம் கிடையாது. அவள் தான் பிரச்சனை. நடக்கக்கூடாதுன்னு நினச்சதும் அவள் தான். அதனால் அதைத்தான் சொல்கிறேன். அது கூட தான் மாமனே இருக்கிறானே, இருக்கானா இல்லையா? அதைத்தான் நானும் சொல்லிட்டேன். நான் சொன்னதை மட்டும் கொண்டு போய் 30 நாள் உனக்கு தேடி பேசினா போதுமா? நான் அமைச்சு தரேன். இதை கொண்டு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுது. உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். போ மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி கருப்பசாமி, மறுபடியும் திருச்செங்கோடு வச்சு எனக்கு வந்து இட பிரச்சனைப்பா. இட பிரச்சனை எனக்கு 3 இடத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும். உனக்கு இட பிரச்சனையா? உனக்கு மனைவி வந்து நல்லபடியாக சேர்த்து வைக்கணும். நீ உட்கார கூப்பிட்றேன். உனக்கு வந்து இட பிரச்சனையாப்பா? இட பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும். நியாயம் கிடைக்கணும் உனக்கு. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி, உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு ஓடி போய் பார்த்தா உன் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் இருக்கிற இடமும் போயிடுமாட்டிருக்குது, நம்ம இருக்கிறதுலையும் போட்டு தள்ளிடுவோனாட்டிருக்குது. அதுதானே? அதனால் நோய் நொடி இல்லாமல் ஒரு பக்கம் வாழணும், ஒரு பக்கம் எதிர்ப்பு இல்லாமல் வாழணும். அதே மாதிரி என்னோட இடம் எனக்கு வரணும். அப்படி தானே? உனக்கு உன் இடம் வாங்கி கொடுத்தா போதுமா? நான் வாங்கி கொடுத்துறேன். ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி, உன்னோட இடத்த நான் வாங்கி கொடுத்துட்றேன். எண்ணி ஒரு 11 மாதத்துக்கு. சரியா? அது எவ்வளோ பேக்ரவுண்டு இருந்தாலும் சரி. நான் கருப்பசாமி உனக்கு வந்து உன்னோட இடத்த நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் உன்னோட எதிர்பார்த்தது போலயே நல்லபடியாக அந்த இடத்துலேருந்து நமக்கே வேணாம், நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி அமைச்சா போதுமா? அமைச்சு கொடுத்துட்றேன். அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். 3 இடத்துல இருக்குதுல்ல, 3ஐயும் உனக்குள்ளதை வாங்கி கொடுத்தா போதுமில்ல? நான் கருப்பசாமி அமைச்சு தருவா. இதை கொண்டு பாங்கா வச்சுக்க. சரியா? அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்கணும். நான் இப்போ உடல்நிலையில் சரியில்லாததுக்கு இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? அடுத்த வர்ற ஞாயிறு இல்லை, அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். எப்படிப்பா? வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார். சரியா? ஆமாம், வந்து பார். நீ எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துக்கு உண்டானதை ஓடி போய் பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துக்கு வந்து உனக்கு தீர்மானம் பண்ணிடுறேன். ஒவ்வொரு இடமும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். சரியா? கிட்டவா. சரி, உனக்கு நான் அதை அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா. உனக்கு அதை நான் ஜெயிச்சு கொடுத்துட்றேன். வர வியாழக்கிழமைன்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லி அதை நான் சொல்லக்கூடாது. வியாழக்கிழமைக்கு போய் பார்த்துட்டு வந்து உனக்கு நான் சொல்கிறேன். கருப்பசாமி, மறுபடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி கருப்பசாமி, மறுபடி அவினாசி வச்சு கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு வந்து தொழில் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அப்படி தானே? ஆனால் நம்ம கடனை கட்டுற அளவுக்கு தொழில் ஒன்றும் கண்ணுக்கு தென்படலை. அதனால் எங்கே போய் பார்த்தாலும் அது மாற்றமே கண்ணுக்கு தென்படலை. அப்படி தானே?
அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி கடன் கட்டுறதுக்கு இன்னும் ஒரு 60 நாள் மட்டும் பொறு. 60 நாளுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி உன்னோட எதிர்பார்த்த மாதிரி கடன்காரங்கிட்டேருந்து வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு நல்ல வழி உனக்கு நான் காப்பாற்றுறேன். ஒரு நல்ல இடத்துலேருந்து உனக்கு பணம் வர்ற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கினா போதுமா? நான் உருவாக்கிறேன். இன்னும் ஒரு 15 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மேலே நீ நினைக்கிற மாதிரி கேட்குற இடத்துல பணம் கொடுக்குற மாதிரி அமைச்சு தரேன். யாருக்கிட்டவும் பேர் கெட்டு போச்சு உன்னி கெடுறதுக்கு இல்லாமல் கருப்பை உருவாக்கினா போதுமா? நான் உருவாக்கி தரவா? சரி, நீ நினைக்கிற மாதிரி அமைச்சா கொடுத்த போதுமா? நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்துட்றேன். அதை வந்து உள்ளுக்கு எல்லோரும் சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சுரு. எந்த வித கெட்ட பேர் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு மட்டும் கொண்டுட்டு வை. இன்றைக்கே உன் படிவாசல் வந்துடுறம்போ கூடவே இருக்கணும். சரி, நீ நினைக்கிற மாதிரி அமைச்சு தரேன்ட்டனே தகரியமாக போ. கலக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கருப்பசாமி மறுபடியும் ஆட்டையம்பாளையம் போயிடுச்சு. குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கருப்பசாமி மறுபடியும் எந்த ஊர்? பாரப்பாளையம் போயிடுச்சு. என்னோட பிள்ளை வந்து லவ் பண்ணுறாப்பா. என் பிள்ளை வந்து லவ் பண்ணுறா. என் சொல்படி கேட்கணும். குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கருப்பசாமி மாடி புதுக்கோட்டை போயிடுச்சு. குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் போயிடுச்சு. குறி 1, இதில் செக்யூரிட்டி யாருப்பா? சரி, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் நான் கடன்காரனாக இருக்கிறேனே. என்னடாமானே? எல்லாத்துக்கும் கடன்காரனாக இருக்கேன். அதனால் கருப்பசாமி எனக்கு கடன்காரன்லேருந்து மீட்டு கொடுத்து நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நல்லபடியாக ஓரளவுக்கு வச்சுருந்தேன். ஆனால் மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்கேன். உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு 3 மாத காலம் பொறுமையாக இருப்பியா? 3 மாத காலம் பொறுமையாரு. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை 3 மாதத்துக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் தான் சொல்லிட்டேன், 3 மாதத்துக்குள்ளே உனக்குள்ள வழி நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் உனக்கு நியாயம் கிடைக்கணும். அதுக்கு உண்டான அமைச்சு கொடுத்துட்றேன். போயிட்டுருக்கட்டும். உனக்கு 3 மாதத்தில் உனக்கு நான் முடிவு சொல்கிறேன்ட்டுல. அதனால் கூடவே நான் காப்பாற்றிக்கிறேன். கூடவே இருந்து நான் கூட இருந்து உனக்கு நல்ல பதிலாக கருப்பை கூட வரும்போது. கருப்பசாமி உனக்கு சொல்கிறேன், இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுது. இன்னையிலேருந்து உடல்நிலையில் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டு போய் வாகனத்தில் வச்சிரு. முதல் வாகனம் இல்லை, அந்த வாகனத்தில் வச்சுட்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கூடவே இருக்கிறேன். வாபஸ் வாங்கிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலை. வாபஸ் வாங்கினீங்கன்னா இருக்கிறதும் சிக்கலில் தான் வருமே. சரி சரி, கையெழுத்து போட்டு கொடுத்தா என்ன பண்ணுறது? அப்போ எனக்கு வேலை வேணும்ல. அதனால் கையெழுத்து போட்டு கொடுக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இல்லை. இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு போட முடியாது. உள்ளூர்காரனை வெளியே வேலைக்கு எடுக்கல. உள்ளூர்காரனை வேலைக்கு எடுக்கல, வெளியூர்காரனை தொலாவி எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து கேஸ் போட்டிருக்கேன். அதனால் என்னை கேட்காம வாபஸ் வாங்க வேண்டாம். எனக்கு உள்ளூர்காரனுக்கு வேலை போட்டு கொடு. வேலை போட்டு கொடுத்தா நான் வாபஸ் வாங்குறேன். அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வாபஸ் வாங்கக்கூடாது. சரி, இப்போ நீ வாபஸ் வாங்குற, உனக்கு வேலை வேணுமா வாபஸ் வாங்கலாமா? அப்போ நீ அந்த முடிவுக்கு தானே போட்ட. அப்போ நீ என்ன கேட்காம வாபஸ் வாங்க வேண்டாம். அவங்ககிட்டவே சொல்லு, எனக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்லு. நீ நினச்ச மாதிரி நான் உனக்கு வாபஸ் வாங்கிடுறேன். அதுக்கு உறுதியாக என்ன பண்ணணுமோ அதுக்கு ஃபார்மெல்லாம் இப்போ ட்ரை பண்ணு. நான் கையெழுத்து போட்டுறேன். நாளைக்கு போய் வாபஸ் வாங்கிடுறேன்.
அப்படின்னு சொல்லு. நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாகவே அமைச்சு கொடுத்துறேன். வேண்டாம், பிள்ளைக்கு வந்து அவனை மாற்றி அமைக்கணும். அதனால் உள்ளுக்கு கொடுக்கறது உள்ளுக்கு கொடுக்க முடியுமா? கனியை எதில் கொடுத்தாலும் சரி அதில் கொடுத்துரு. ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் அமைதியாரு. ஆனால் வந்து விசேஷம் பண்ணுறதுக்கு உண்டான வழி அவன் வரணும். அப்படி தானே? விசேஷத்துக்கு இப்போ வரமாட்டேங்கிறானா? சரி சரி, வியாழக்கிழமைக்குள்ளே என் கனியை கொடுத்துரு. 2 பேர்த்துக்குள்ளே சாப்பிட கொடு. அதுக்குள்ளே உனக்கு வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். 2 பேரும் குடிக்கணும். அதுக்குண்டான என்ன முயற்சியோ அதை எடு. முடிஞ்ச வரைக்கும் கர்ப்பசாமி சங்கடம் இல்லாமல் வர வைக்கிறதுக்கு உண்டான வழி ஏற்படுத்துகிறேன். சரியா? ஆமாம் சித்திரவா, நான் கூடவே இருக்கிறப்போ. கர்ப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கர்ப்பசாமி மறுபடி உடுமலைப்பேட்டை வச்சு எனக்கு வந்து உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சரியில்லைப்பா, உடல்நிலையில் சரியில்லை. நீ போய் உட்காருப்பா, கூப்பிட்றேன். உனக்கு வந்து இப்போ உடல்நிலையில் சரியில்லை அப்படி தானே? அதனால் கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக கர்ப்பசாமி உடல்நிலையில் இருக்கிறத சரி பண்ணி கொடுத்து, நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வாழ்க்கையிலையும் அமைச்சு கொடுத்து, அதே இடத்துலேருந்து உன்னை நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி தரேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரியா? அதனால் அந்த இடத்துக்கு உண்டான வழி கர்ப்பசாமி உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றேன். நீ என்ன பண்ணுற தெரியுமா? அந்த இடத்துல உன் வீடு கட்டியிருக்கில்ல, நீ இந்த பக்கம் நான் கனி கொடுத்து விட்றேன். அந்த இடத்துல கனியை அறுத்து விட்டுட்டு ஒரே ஒரு பறவை வாங்கிக்க. வாங்கி அந்த இடத்துல மொத்தமாக உனக்கு எந்த இடத்துல தோணுதோ அந்த இடத்துல பறவையை அறுத்து ஊற்றிடும். ரத்தத்தை ஊற்றி அதில் லேசாக காலில் மிதிச்சுட்டு அந்த மண்ணோடு எனக்கு அள்ளிட்டு வந்து கொடுக்கணும். சரியா? எனக்கு வியாழக்கிழமை கொண்டாந்து கொடுக்குறியா, ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறியா? நீ அதுதான் கரெக்டாக வியாழக்கிழமை வரையான்னு கேட்குறேன். உனக்கு தான் 2 டைம் கொடுத்துருக்கேன். நீ ஒன்று வியாழக்கிழமை வந்துடு. நீ எதிர்பார்த்த மாதிரி அந்த அன்னைக்கே வந்து பிடிச்சி நிப்பாட்டிடுறேன். பெருசாக ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நிப்பாட்டிடுறேன். அதனால் ஒன்றையெல்லாம் வேறு எங்கேயும் மருத்துவ செலவெல்லாம் தேவையில்லை. அதே கர்ப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்தே உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதனால் உன்னை அந்த நீ நினைக்கிற மாதிரி அந்த பூச்சியும் வராது. அதே போல் கர்ப்பசாமி உனக்கு குழப்பமும் இருக்காது. இன்னையிலேருந்து உனக்கு நல்ல வழி நான் கர்ப்பம் அமைச்சு கொடுத்துறேன். வர்ற அன்னைக்கு காலையில் அறுத்துட்டு யாருக்கிட்ட சொல்லாமல் கிளம்பி பார்க்க வந்துடணும். இதை வந்து ஒன்றை வந்து உள்ளுக்கு சாப்பிட்ரு, இன்னொன்று வந்து உன்னோட இருப்பிடத்தில் 4 அறுத்து போட்டுரு, இன்னொன்று மறுநாள் சாப்பிட்ரு. நான் கர்ப்பசாமி இன்றைக்கே கூட இருக்கிறப்போ. சரியா? வர வியாழக்கிழமைக்கு கர்ப்பசாமி உனக்கு நான் சொல்கிறேன்டா மகனே, அதெல்லாம் ஒன்றும் மருத்துவ செலவெல்லாம் வராது. கருப்பன் கூடவே இருக்கிறேன். உனக்கு நல்லபடியாக அதை விற்றும் கொடுத்துட்றேன். உனக்கு குழப்பம் இல்லாத வாழ்க்கை எப்போ வரும் அப்படின்னா, கார்த்திகை 20ஆம் தேதிக்கு மேலே உன் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் நான் காப்பாற்றி தரம்போ. சரியா? கர்ப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கர்ப்பசாமி மறுபடி செங்கப்பள்ளி வச்சு குறி 1, குறி 2, குறி 3. கர்ப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கர்ப்பசாமி மறுபடி ராயபுரம் போயிடுச்சு. குறி 1, ஓடி போய் காலில் விழுந்துட்டு வாமாண்ணே. அந்த மாலையெல்லாம் கொண்டுட்டு போய் படியில் போடு. அந்த மாலை, இந்த மாலை வச்சுருக்கீங்க.
போய் மறுபடியும் காலில் விழுந்துட்ட ஓடு. அப்படியாப்பா, சரி கருப்பசாமி, நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரி. நான் வந்து கார் வியாபாரம், கார் வச்சிருக்கிறேன்ப்பா, கார் ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறோமா, அப்படி தானே. கண்ணாடியை கழட்டுப்பா, ஓடி போய் அப்படியே காலில் விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி, உனக்கு நல்லபடியாக வியாபாரம் உனக்கு பண்ணி கொடுக்கணுமாப்பா? பண்ணி கொடுத்தனா இல்லையா? பண்ணியாச்சு. நான் தான் ஓடியாந்து வந்து ஓடி போய் உங்கள் அட்டுமனையை பார்த்தேன். அதே போல் இன்னும் வியாபாரம் அதில் நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தை அமைச்சு கொடுத்து, தொழிலையும் உனக்கு நல்லபடியாக மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு வியாபாரமும் உனக்கு நல்ல வாடகை வந்து உனக்கு நல்ல லாபம் நிற்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து, உனக்கு உடல்நிலையில் மகனுக்கு பிரச்சனை இருக்கா, அதுவும் மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு காப்பாற்றினா போதுமா? ஓடி போய் மறுபடியும் காலில் விழுந்துடுவான். யாருக்கு? அதே போல் கருப்பசாமி, இன்னையிலேருந்து உனக்கு வருமானம் நல்லபடியாக உனக்கு அமைச்சு தரேன். எங்கே சுற்றினாலும் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிடும். சரியா? இன்னையிலேருந்து நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். உனக்கும் வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன். நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு வச்சுருந்தா போதுமா? அதனால தான் வியாபாரம் பண்ணதுனால எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்து கொடுத்தியா? அப்படி தானே? அதே மாதிரி எனக்கு ஒரு சேர் எடுத்து வச்சிரு. இல்லை பண்ணதுனால உசுறு தப்பிச்சதே கருப்பசாமி புண்ணியத்தில் நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதனால் தண்டனை போனதெல்லாம் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதே போல் கடனிலேருந்து மீட்டு கொடுத்து அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே அதே போல் பழையபடி நிமிந்து தலை நிமிந்து நிற்கிற அளவுக்கு அதே போல் கடை வியாபாரம் பண்ணுற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமா? அதே மாதிரி உனக்கு நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு என் பாதத்தில் விளக்குற மாதிரி எனக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் வியாழக்கிழமைக்கு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துடுவீல்ல? வாங்கிட்டு வந்து அப்படின்னா அடுத்த 30 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை குறைச்சி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு உசுறு இருந்ததே பெரிய விஷயம், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு காப்பாற்றி தண்டனையோடு நிப்பாட்டி கொடுத்துருக்கேன். இன்னமே அவர் 5 பேர் வந்து பிரச்சனைக்கு ரெடியாக இருக்கேன். தெரியுமா தெரியாதா? அந்த பிரச்சனையிலேருந்து நான் மீட்டு கொடுத்து 4 பேர்த்த போல் மறுபடியும் கருப்பை காப்பாற்றியும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை உனக்கு உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். அது வரைக்கும் என் பேச்சை யாருக்கும் தேவையில்லாத ஒரு வார்த்தை விடக்கூடாது. வர வியாழக்கிழமைக்கு நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா. நான் கருப்பன் கூடவே இருந்து அடுத்த 2.25 வருஷத்துக்குள்ளே நீ தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். யார் யார் என்னென்ன பேசினானோ மறுபடியும் இன்னொரு டைம் நியாயமாக சம்பாரித்து மறுபடியும் அதே இடத்துல மேலுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பன் காப்பாற்றி தரம்போ. நான் தான் சொல்லிட்டேனே, உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தேன். ஆனால் நீ கரெக்டாக யூஸ் பண்ணல. அதனால் தப்புன்னு உணர்ந்ததுனால ஒரு மன்னிப்பு கொடுத்துருக்கேன். தாராளமாக பண்ணலாம். அதை வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போய் சொல்லியிருக்கேன். கடை வியாபாரத்துக்கு உண்டான வாய்ப்பு வியாழக்கிழமை கூட தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். ரியல் எஸ்டேட் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. கார் பிஸ்னஸ் உனக்கு அமைச்சு தரேன். அதே மாதிரி கடையும் உனக்கு அமைச்சு தரேன். தாராளமாக எடுத்து செய்யலாம். பார்ட்னருக்கு வாய்ப்பு எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. இப்போ கூட இருந்தவன் எல்லாமே ஏமாற்றிட்டேன். நல்லவனாட்டு இருந்து உன்னை செக்யூரிட்டி ஓடிட்டான். தப்பு அவனும் செஞ்சான், நீயும் செஞ்சேன். சரி, நீ தான் குடிக்கணும். போதும், நல்ல இன்னும் கொஞ்சம் ஊற்று ஊற்று நீ ஊற்று. சரி உட்கார். இதில் என் சரக்கெல்லாம் ஊற்றல இல்லடமான, அப்புறம் என் பால் குடிக்க மாட்டேன்ற. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்பவும் சொல்கிறேன், நீ பண்ணுற பயணம் வந்து அது சரியில்லை அப்படின்னு தான் என் சகோதரன் பால் ஊற்றுற வரைக்கும் ஒரு டைம் போன வாரமே ஒடியாந்து வந்து பார்த்தேன். உனக்கு சரி வரும் அப்படின்னா உன் தகப்பனே குறுக்கணுன்னாலும் நான் விட மாட்டேன், சேர்த்தி வச்சுருவேன். சரியா? அதனால் யாருக்கும் நான் சப்போர்ட் போட மாட்டேன். என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் வந்து கெட்டு போகிறதுக்கு விட மாட்டேன். சரியா? அதே போல் இங்கே சேர்த்தி வச்சுட்டு நான் நிறைய சேர்த்தி வச்சுருக்கேன். வேணாம் அப்படின்னு சொன்னால் அதை விட்டு விலைக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சதும் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இது வந்து அடுத்த வீட்டு ரோஜா பூவை கை மாறி போயிடுச்சு.
அதனால் அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். சரியா? வர அமாவாசைக்கு உள்ள எல்லாம் நான் மாறிட்டேன் கருப்பசாமி, எனக்கு நல்லபடியாக வெளிநாடு போகிறதுக்குலாம் உனக்கு வாய்ப்பு எதுவும் கண்ணுக்கு தென்படலை, இங்கிருந்தே நீ பிஸ்னஸ் பண்ணலாம். அதனால் இன்னொரு 4 மாத காலத்துக்கு இப்போதைக்கு வேலைக்கு போகிற வரைக்குமே போ, நானாக உனக்கு தேடி அமைச்சு கொடுக்க வரைக்கும் அந்த முடிவு எந்த வேலையும் செய்யக்கூடாது. தாராளமாக போகலாம். நான் அதான் சொல்கிறேன், இப்போதைக்கு அதை நீ பர்மனண்ட்டாக வந்து நான் தனியாகவே செய்கிறேங்காம அங்கேயும் செஞ்சுக்கிட்டு இதையும் பாரு. நான் அதை தான் சொல்கிறேன், தனியாக அப்படிங்கிறது வந்து இன்னொரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான். அதனால் இப்போதைக்கு வந்த பில்டிங் நீ வேணான்லாம் சொல்ல வேணாம், நீ எடுத்து செய். தனியாக ஒரு ஆஃபீஸ் ஓட்டு நம்மளாக செய்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வர்றதுக்கு 4 மாதத்துக்கு மேலே ஆயிடணும். நீ நினச்ச மாதிரியே அமைச்சு கொடுத்துட்றேன், ஆனால் வாழ்க்கையில் மட்டும்தான் நினச்சது அமையாது. அதனால் அமைஞ்சது அப்படின்னாலும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். ஆரம்பம் உள்ள நுழையும் போதே பிரச்சனை வந்துடும். அதனால் இப்போவும் சொல்கிறேன், வேணாம் அப்படிங்கிறதுனால கருப்பசாமி உன் பேச்சை நான் கேட்குறேன், தாய் தகப்பனாக இருந்து நீ எனக்கு நல்ல வழியை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இதை குடிச்சிட்டு பார்க்கலாம். ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டானுங்க, அவன் வட்டி கொடுக்கறதுல முதல்ல அந்த பொண்ணுக்கு, ரெண்டாவது இப்போ பணத்துக்கு சொல்லிடுறேன். பணத்துக்கு இந்த இதில் சொல்கிறேன், நீங்கள் அவன் ஏமாற்றிட்டே. அதனால் அந்த பணத்துக்கு உண்டான வழியும் கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். ஒரு 30 நாளைக்கு விட்டுரு, 30 நாளைக்கு அப்புறம் நீ கேளு, கண்டிப்பாக உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். அதனால் என் மகனை வந்து வர்ற ஆடி அமாவாசை வரைக்கும், அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் இங்கே வரணும், எனக்கு மாலையும் பாட்டும் தவறாமல் கொடுத்துரு. நீ நினச்சது வேலை தொழிலையும் ஸ்ட்ராங்காக உட்கார வச்சு 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு நான் வருமானத்தை கொடுத்துருக்கேன். இப்போ நீ வேலைக்கு போகணுங்கிற விஷயமே இல்லை, அப்படி தான் நம்ம. அதனால் வேலைக்கு போகணுங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால பணமெல்லாம் கொடுப்பானுங்க, நான் உன்னை அதெல்லாம் கேட்கலையே, நான் உன்னை குத்தமே நான் சொல்லலை, நீயே சொன்னால் நான் சொல்ல மாட்டேன். அதைத்தான் நானும் சொன்னேன், உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் வருமானத்தை கொடுத்துருக்கேன், சொத்தையும் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஃப்ரீயாக விட்டது தான் தப்பு. அதனால தான் என் மகன் நம்ம சுதந்திரமாக போயிட்டான். அதனால் இன்னையிலேருந்து அவனை மாற்றி அமைச்சு வர்ற அமாவாசைக்குள்ளே அவன் முழுசாக குணமாகி திருந்தி வெளில வந்துடுவேன். வரலைனாலும் கருப்பசாமி நான் திருத்திடுவேன், கண்ணுக்கு தெரிஞ்சு கெட்டு போகிறதுக்கு விட்டுற மாட்டேன். அதனால் இதை பகுதி சாப்பிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி, இந்த காரவை வச்சுக்கலாமா? நாங்கள் ஒரு எப்படிங்க அது? சரி, நல்லா தான் இருக்குது. இப்போ இதை வந்து கொடுக்க வேணாம். சரிங்க. அதுக்கு மேலே புது வண்டி எடுக்கிறதுனா எடுத்துரு, எடுக்கிறதுக்கு யோகமெல்லாம் இருக்குது. கருப்பை எடுக்க சொல்லிட்டேன். இவன் மேலே பெரிய ரகலைங்க, சுசுகி எடுக்கணுங்கிறது நான் சரி, அதையாவது அவன் பிரித்து கொட்டுரு. சரியா? அவன் கேட்ட புள்ளதே அமைச்சு கொடுக்கல, சரி வாங்கி கொடுத்துரு. அதனால் அவன் கேட்ட வண்டியாவது வாங்கி கொடுத்துரு. சரியா? அதனால் ஒன்றை விட்டுரு. அதனால் அவன் கேட்ட புள்ள வேணாம், அவன் கேட்ட கார் 50 லட்ச ரூபாய்க்கு கேட்டாலும் வாங்கி கொடுத்துரு. சரியா? உனக்கு தான் வேணுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அவன் அதுக்கு தகுந்த மாதிரி உன்னையெல்லாம் வந்து சங்கடப்படுற மாதிரிலாம் அவன் நடந்துக்க மாட்டான், அதுவும் எனக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அவன் கேட்டதை வாங்கி கொடுத்துரு. அந்த புள்ள வேணாம், அதை மாற்றி அமைச்சிட்றேன். ஒன்றை விட்டு ஒன்றை பிடிச்சிருவோம். இதை பகுதியை சாப்பிட்ரு, பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. நீ எதிர்பார்த்த மாதிரி இடைஞ்சல் தேடி வந்துட்டு தான் இருக்குது. ஒரு 5 மாதத்துக்குள்ளே மொண்டியை கட்டி உன் கண்ணு முன்னாடியே இடைஞ்சலை கொடுத்து, அதே மாதிரி தொழில் உனக்கு மேலும் மேலும் உனக்கு வளர்த்தி கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துட்றேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. அதனால் நான் வந்து என் குலதெய்வத்துக்கு போகணும் கருப்பசாமி, அதனால் மாறி மாறி வர முடியாது அப்படின்னு என்கிட்ட பதில் சொல்ல வேணாம். நான் சொன்ன டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ எதிர்பார்த்தத விட நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். இதை குடி. இன்னையிலேருந்து உடம்பில் இருக்கிற தொந்தரவையும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து, நோய் நொடி இல்லாமல் அடுத்த ஒரு நாள் தான் பொறுத்துக்க, நாளைக்கு ஒரு நாள், நாளானையிலிருந்து நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையிலேருந்து நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? நீ மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு நான் கொடுக்க முடியாதுராம் அவனே. அது வந்து சரி, வாக்கு கேட்டேன், நானும் கருப்பன் தானே, நான் நல்லதுக்கு மட்டும்தான் பதில் சொல்கிறேன். இப்போ நான் ஜாயின் பண்ணி விடுறேன். சரியா? கணக்குக்கு வந்து 2ஆம் தரம் அப்படி வந்தால் பரவாயில்லையா? நீ சொல்லு, உனக்கு நான் ஏற்றுக்கிறேன். நான் ஜாதகமே உன்னோட பார்க்கலப்பா, உன் தகப்பனுக்கு அதில் தெரியும், அதை விட்டுரு. நீ சொன்னீன்னா அது தப்பாக போயிடும். நீ ஜாதகம் 10 பேர்த்துக்கு நல்லது சொல்கிறேன், அதனால் நீ விட்டுரு. அப்பன் போய் சொல்லிடுவேன், அம்மாலும் போய் சொல்லிடுவான். நான் சொல்கிறேன் ஜாதகமே பார்க்காம. சரியா? உன்னோட ராசியும் கூட என்னென்னு தெரியாது, ஆனால் 2ஆம் தரம் தான். சம்மதம்னா சொல்லு.
நீ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா? உன் தகப்பனும் குமிஞ்சு நிற்கணும், நீயும் குமிஞ்சு நிற்கணும். அப்படிங்கும்போது நீ ஒருத்தர் 4 பேர்த்துக்கு புத்தி சொல்கிற இடத்துல இருந்துட்டு இது உனக்கு தேவையில்லாத வேலை. அதனால் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் கெடுக்கக்கூடாதுன்னு உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் வந்துட்டு போ. அதை 4 வருஷத்தை 15 நாளில் மாற்றிடுவேன். இப்போ நான் பால் கொடுத்துருக்கேன்ல, 5 நாள் உனக்கே மைண்டு மாறிடும். நம்ம வேலையை பார்ப்போம்டா அப்படின்னு அதை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்தனேன். இன்னையோட தலை முழிக்கிறணும், இதை போய் தலையை தேய்ச்சி குளிச்சிரு. அடுத்த டைம் வரும்போது என்ன சொல்லணும்? எனக்கு நல்லபடியாக தொழிலை மட்டும் அமைச்சு கொடுப்பா, அதை மட்டும் கேளு. உன்னை பார்த்ததை விட அதை விட 2 மடங்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அந்த 2 இடத்து பிரச்சனையும் வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கருப்பசாமி மறுபடியும் குன்னத்தூர் வெறிச்சு. மறுபடியும் போய் காலில் வளர்த்துட்டு வா. சரிப்பா, நானும் 4 பேர்த்துக்கு பார்த்து நல்லது பண்ணுறவன் தான். 4 பேர்த்துக்கு பார்த்து நல்லது பண்ணுறவன் தான். ஆனால் இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்தேன். அதே போல் நீ நினச்சது மாதிரி வாழ்க்கையிலையும் கேட்குறதெல்லாம் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேனா இல்லையா? அத்தனையும் அமைச்சு கொடுத்தேன். இருந்தாலும் ஒரு சில இடைஞ்சல் எல்லாம் இப்போ படிப்படியாக வந்துட்டுருக்கா இல்லையா? அதை தான் சொன்னேன், சின்ன சின்ன இடைஞ்சல் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் யாரா பண்ணி வச்சுட்டானா, இல்லை தானாக நமக்கு நடக்குதா, இல்லை என்னான்னு தெரியல. அப்படி தானே? இன்னும் ஒரு 5 மாத காலத்துக்கு ஒரு சில இடைஞ்சல் பண்ணி வைக்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். 5 மாதத்துக்குள்ளே ஃபைனல் முடிவு பண்ணியாச்சு. அதனால் அதையும் துப்புரம் நிப்பாட்டி கொடுத்து உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி உருவாக்குனா போதுமா? நான் தான் சொல்லிட்டேன், தொழில் உனக்கு நிம்மதியாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். நீ கேட்குற அளவுக்கு உனக்கு நான் கொடுத்துருவேன். அடுத்தது நான் வருவேன். என் மகனுக்கு நல்லா கல்யாணம் பண்ணும்போது நான் அவனுக்கு பொண்ணு அமைகிறதுக்குள்ளேயே உனக்கு நல்ல வீட்டையும் கட்டி கொடுத்து உனக்கு அந்த இடத்த விற்று உனக்கு வீடு கட்டி தரணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன். சரியா? அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை. என் மகன் என்ன சொல்கிறேன் இப்போ? எந்த மகன் முடிவு மாற்றிட்டே இல்லையா? மாற்றலின்னா பிரச்சனை உனக்கு தாண்டா மகனே. நானே உனக்கு ஒதுக்கி விட்டுருக்கேன். இப்போ அடுத்த வீட்டு ரோஜா பூ இது உன் வீட்டில் வளர்கிற ரோஜா பூன்னு நீ நினச்சிட்ருக்க. அது அடுத்த வீட்டு ரோஜா. பிடிச்ச ரோஜா பூ செடி பிடிச்சி என்ன பண்ணோம்? இப்போ அப்படித்தான் இருக்கேன். அப்படின்னா அது கை மாறி போயிடுச்சுடம்மா. நான் 4 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன், நீ ஒரு பக்கம் லவ் பண்ணி என்ன பண்ணுறது? அதனால் அது சரியில்லைன்னு நானே உனக்கு ஒதுக்கி விட்டுருக்கேன். தெரிஞ்சிருந்தும் போய் சாக்கடையில் விலகணும்னு விழுந்து அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக நீ கை கட்டி தான் நிற்கணும். அதே மாதிரி நிம்மதி இல்லாத வாழ்க்கை. உனக்கு சொத்தாக வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நல்ல பிள்ளையாக நான் கருப்பசாமி தேடி அமைச்சு தர்றேன். சரியா? இதில் புத்தி உள்ளவனாக இருந்தால் நீ பொழைச்சிக்கலாம். மீண்டும் அங்கே தான் போகணும் அப்படின்னா கருப்பை நான் விட மாட்டேன். உன் கண்ணு முன்னாடியே தப்பு நடக்கிற மாதிரி நடக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? நீ சொல்லு. இப்போவே நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் இருந்தும் எனக்கு வேணும். அப்படி தானே? அதனால் அது வேணான்னு நான் முடிவு சொல்கிறேன். இது 2வது உனக்கு சொல்லியிருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்க? அதை எடு. அது உங்கள் 2 பேர்த்துக்குள்ள இல்லை, என் மகனுக்கு தான். இதுக்கு டம்ளர் இருக்கா? துருவா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கருப்பசாமி மறுபடியும் அன்னூர் வெறிச்சு. இதில் இன்ஜினியர் யாருப்பா? குறி 1. அப்படியே கொண்டு ஊற்றிட்டுவான். சரிப்பா கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி
உன்னோட எதிர்பார்த்தது போல் உனக்கு அந்த இடத்த விற்று கொடுக்கணும். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மண் அள்ளிட்டு வரணும் மேடம். நான் நல்லா வியாபாரத்தை கொடுக்குறேன், உன் படிவாசலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்துட்டு போனதுலேருந்து உனக்கு மாற்றம் தெரியுதா இல்லையாப்பா? அதே போல் நான் கருப்பசாமி இன்றைக்கி தான் வந்து 30 நாள் ஆச்சு உள்ளே நுழைஞ்சு. அப்படிங்கும்போது அடுத்த 90 நாள் வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி பழைய வியாபாரத்தையும் கொடுத்து உனக்கு நிலவிய வாடகையில் வந்து இன்னும் 3 மாதம் கொடுக்காமல் நிற்கிறான். அது மாதிரி வாடகையிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றியும் கொடுத்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு அதிலேயே வியாபாரம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். படித்த வேலைக்கு உனக்கு உண்டான அவனுக்கு வேலையும் போட்டு அமைச்சு கொடுத்துறேன். இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்கேன். இருந்தாலும் நல்ல வேலையை இன்னும் நான் தொலைவிட்டுருக்கேன். உனக்கு நான் தொலைவி அமைச்சா போதுமில்ல, அமைச்சு கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக கடனை கட்டி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த சித்திரை மாதம் வந்துடணும். சரியா? நாளுக்கு நாள் வேலை எச்சு பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் சம்பளம் கூட கட்டுப்படி ஆகாமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கேன். இதுலேருந்து அதில் போடுறது, அதுலேருந்து இதில் போடுறது. நாளையிலேருந்து அந்த பிரச்சனை உனக்கு வராது. சரியா? நான் அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டு வா. சரிப்பா. என் சகோதரன் அவன் தான் இருக்கானா இல்லையா? ஏண்டா மகனே, என் சகோதரன் இருக்கான்ல, வந்துட்டான்னு தெரியுதா தெரியலையா? அதனால் கருப்பசாமி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதில் குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறேன். நல்ல வியாபாரம் நாளையிலேருந்து படிப்படியே அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா உடம்பு தொந்தரவு நான் தான் சொல்லிட்டேனே. எல்லாமே வந்து லாக் பண்ணி இவன் வந்து முன்னாடி நின்று கோயிலை நடத்திடுவானா, இவன் பேர் வந்துருமே அப்படின்னு இடைஞ்சல் அங்கே வந்தது தான். உன்னோட இருப்பிடத்துல எல்லாம் வரல. அதனால் கருப்பசாமி நான் என் குதிரையை வந்து கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வாடமானே அப்படின்னு தற்செயலாக தானே இங்கே வந்தேன். ஒரு தகவல் வந்துச்சு, இங்கே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு என்னோடய அட்ரஸ் வந்துச்சு. வள்ளியா அதனால தான் அவனை யாரை அமைச்சு லாக் பண்ணி வச்சாலும் நான் கருப்பசாமி கூட இருந்து என் சகோதரனை கூடவே அனுப்பிவிட்டேன். அதனால் உன்னி அவனே நினச்சாலும் கூட உன்னி நிப்பாட்டணும், அவங்ககிட்ட இருந்து விளக்கணும் அப்படிங்கிறது நடைமுறைக்கு சரி வராதது ஒன்று. அதனால் என் சகோதரன் சங்கிலி கருப்பனா, அதனால் சங்கிலி கருப்பன் கூடவே இன்னையிலிருந்து இன்னும் கூட பவராக இருப்பேன். அதே மாதிரி யார் கட்டுனானோ அவனுக்கு எந்த இடைஞ்சல் வந்தாலும் என்னை கேட்காம போயிடக்கூடாது. சரியா? இதெல்லாம் இங்கேயே நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி திருநீர் வச்சு விட்டான்ல, அவனுக்கு எந்த இடைஞ்சல் வந்தாலும் கேட்கக்கூடாது. சரியா? கேட்காம என்னையும் போகக்கூடாது. அப்படி பண்ணி வச்சுட்டு கருப்பன் கூடவே இருக்கிற. கிட்டவா இதை குடி. நாளையிலிருந்து உடல்நிலையிலும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். கருப்பன் கூடவே வந்துடுறேன். வியாபாரத்துலேயும் பஞ்சம் இல்லாமல் உன்னை அமைச்சு கொடுத்துட்றேன். இதை பகுதியை சாப்பிட்ரு, பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையிலேருந்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா அதை கொண்டு போய் பாங்கா வச்சுக்க. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளி. நாளையிலேருந்து உடல்நிலை சரி பண்ணி கொடுத்துறம்போ. மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, சரிப்பா. கருப்பசாமி மறுபடி தெக்கலூர் வச்சு அப்படியே போய் என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு ஓடு. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, என் மகனை நல்லபடியாக திருத்தி வேலைக்கு அமைக்கணும்ப்பா அப்படின்னு. ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்கேன், போகிறானா போகிறது இல்லையா? இன்னும் கிட்டவா. அதனால் கருப்பசாமி இப்போ குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சில சிக்கல் எல்லாம் வந்துட்டுருக்கா இல்லையா என்ற மகனை? அதனால் கருப்பசாமி யானே ஒரு குடியார், என்னை விட அதிகமாக குடிப்பியாட்டிருக்க. என்ன பண்ணுறது? குடிக்கிறது இல்லையா? குப்பை குடிக்கிறது இல்லையா? இன்னைக்கு குடிக்கலையா இல்லை எப்போவுமே குடிக்க மாட்டியா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் நம்பணும். அப்படி தானே?
இது எத்தனை டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்? டெய்லி வழக்கம் போல் சொல்கிற பேச்சுதே அது, அதுதானே குடிக்காமல் விட்டுடலாம் அப்படின்னு. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வரோம், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா, சரி. எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு பாட்டில் வேணும், எனக்கு பால் வேணும், எனக்கு ஒரு மாலை வேணும். மறக்காமல் கொண்டு வருவியா? கொண்டு வந்த அப்படின்னா நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லா தொழில் வேலைக்கு அமைச்சு கொடுத்து உப்பா செய்கிற வேலைக்கு வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம வெட்டியை வேலை செஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறேன் நான். அது எனக்கே தெரியுமே, தெரிஞ்சங்காட்டி உனக்கு ஞாயிற்றுக்கிழமை டைம் கொடுத்துருக்கேன். நான் கேட்குறத நீ உனக்கு கொடுத்துரு ஞாயிற்றுக்கிழமைக்கு, நீ கேட்குறத நான் கொடுத்துட்றேன் உனக்கு. சரியா? உனக்கு தேவை நல்ல வேலை, வருமானம், பிள்ளைங்க பசங்க நல்லா படித்து கரை சேர்த்தி, இனி ஒன்று போச்சு இன்னொன்றாவது நல்லபடியாக கரை சேர்த்தணும், அப்படி தானே? அதனால் கரை சேர்த்தி நல்லபடியாக பேர் வாங்குற அளவுக்கு அழைப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? எனக்கு வரும்போது எனக்கு நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு உனக்கு வருமானத்தை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி உருவாக்குனா போதுமா? கிட்டவா. இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். வர ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வரணும். வந்துடுவில்ல? நான் கருப்பசாமி அமைச்சு தரேன்படி. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு, நான் அதுக்கு நான் சொல்கிறேன். உத்தரவு இல்லை, என் மகனுக்கு மட்டும்தான் உத்தரவு. அதனால் முழுசு அவனை குணப்படுத்தி நிம்மதியாக சந்தோஷம் பிரியமாக வீட்டுக்குள்ளே சண்டையே இல்லாமல் வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்துறேன் கருப்பசாமி. அப்படி அமைச்சா போதும் இல்லை, அமைச்சு தரம்போ.